1 year டைம், 1 year ஆஃப் ரொட்டீன் இன்டர்கோர்ஸ். கூகுள் டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் அந்த ஃபர்டிலைசேஷன் என்னென்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஓவுலேஷன் டைமில் பார்த்துட்டு அந்த டைமில் மட்டும் சேர்ந்து இருக்கிறது கிடையாது. ஒரு 12 months பீரியடில் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் ஒரு ரொட்டீன் ரெகுலர் சைக்கிள்ஸ் 28 நாள் 30 நாள் ஒரு கேர்ளுக்கு நார்மலாக சைக்கிள் வரும். அந்த 30 நாள் பீரியட்ஸ் வர பொண்ணுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் பீரியட்ஸோட டே 9 or 10லேருந்து 21 நாள் 22 நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்க கப்பலுக்கு ஒரு வருஷத்தில் கன்சீவ் ஆகலாட்டி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்துருக்கும், இல்லை ஒரு வருஷத்தில் 1 or 2 months சேர்ந்து இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்க கப்பலுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல மாட்டோம். அதுவும் எடுத்துனே ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப்னு போக மாட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் எவாலுவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கரு தெரிக்கிறதுல பிரச்சனை இருக்கா, ஓவுலேஷன் இண்டக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஹஸ்பண்டுக்கு விந்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு ஐயுஐ அது மாதிரி தான் சொல்லுவோம். அதில் சக்ஸஸ் ஆகலாட்டி இல்லை அதில் சக்ஸஸ் ஆக பாசிபிலிட்டி இல்லைன்னு கண்டுபிடிச்ச பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப்க்கு போவோம்.